நம் ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் வாழ்வை கொடுக்க நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தடையெல்லாம் எடுத்து போட்டு நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய பிரசன்ன மகிமை ஆளுகை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதி தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதியும் உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர்களோடு கூட நீர் இடைப்படும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் இனி சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அப்படி நம்ம முழங்கள் படிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்மை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் அல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு சோதரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை காப்பாற்றின தெய்வம் ஆண்டவரே, சிங்கத்தின் வாயை கட்டின வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே, ஆராதிக்கிற தெய்வனில் ஜீவனுள்ளவர்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவனின் ஜீவனுள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவனீர் எங்களை தப்புவிக்க உண்மையுள்ள ஒரு தெய்வம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த கால வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன மகிமை நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக, நீர் ஆளுகை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் எழுப்பி நிற்போம். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அல்லேலூயா, எல்லை பகுதிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக
நம்முடைய தேசத்தின் ஜனங்களை கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய கரங்களே நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே எல்லை பகுதிகளில் உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் எந்த பொல்லாப்புகளும் அணுகாதவாறு, ஆண்டவரே சேதங்கள் அணுகாதவாறு கத்தர் இங்கே இந்திய தேசத்தை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் ஜனத்துக்கு ஆண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே தேசங்களை ஆளுகிற செய்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே ராஜாக்களை ஆளுகிற செய்கிற உம்முடைய ஆண்டவரே நீரே தேவன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கடலின் அலைகளின் பெருமைகளை அமர்த்துகிற வல்லமையுள்ள தெய்வம் நீர் அப்பா. ஆண்டவரே சமுத்திரத்தை ஆளுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்தின் எல்லை பகுதிகளை கத்த நீர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களுடைய பாதுகாப்பை கத்த நீர் ஆண்டவரே அப்பா நீர் கட்டளிடுங்கப்பா. நீர் கட்டளிடுங்க ஆண்டவரே, கட்டளிடுங்க ஆண்டவரே. எந்த சேதங்களும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அணுகாதவாறு தேவனுக்கு இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பதற்ற நிலைகளை கத்த நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு விரோதமாக எங்கள் தேசத்தின் ஆண்டவரே சமாதானத்துக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை போர் செய்கிற எல்லா விதமான ஆண்டவரே சாத்தானின் கிரியைகள், ஜனங்களின் இரத்தத்தை குடிக்க நினைக்கிற சாத்தானின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் தேவன் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பையும் தேவனில் கட்டளிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லை பகுதியை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ராணுவ வீரர்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தீமைகள் அணுகாதவாறு கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி பாதுகாத்துக் கொள்ளும், நீர் அப்படி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே உம்முடைய கிருபை அதிகமாய் எங்கள் தேசத்திலே காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் தேசம் அமைதியாய் இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே சமாதானமாய் எங்கள் ஜனங்கள் வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆளுகை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக எல்லா கொலைவெறியின் ஆவிகளிலிருந்து, தற்கொலையின் ஆவிகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசங்கள் அநேக இடங்களில் ஒரு மனிதனை ஆண்டவரே அப்பா உயிரை எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொலைவெறியின் ஆவிகள், பகையை தூண்டுகிற ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவரை தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்களை ஏசப்பா நீர் விடுதலையாக்கும், ஏசப்பா நீர் விடுதலையாக்கும், ஏசப்பா நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் விடுதலையாக்க நினைத்தால் அது உம்மால் ஆகும் ஆண்டவரே. அந்த ஜனத்தெல்லாம் நீர் விடுதலையாக்கும் அப்பா, விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கத்த நீர் காப்பாற்றும் ஆண்டவரே, நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான கொலைவெறியின் ஆவிகள் ஆண்டவரை, பகையை தூண்டுகிற ஆவிகள் ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புகிறதான் அந்த பொல்லாத ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வோம். எங்கள் தேசத்தில் பூமி இல்லை இரத்த சிந்துதல் காணப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்கள் தேசத்துக்கு கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பகையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. ஒருவருக்குள்ள ஒருவர் அன்போடு காணும்படியாக ஆண்டவரே கர்த்தர் அப்படிப்பட்டான இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் அப்படியே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் அந்த பொல்லாத ஆவியிலிருந்து கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே வாழவே பிடிக்கலன்னு சொல்லி தற்கொலை செய்ய நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்டான தீய எண்ணத்தில் இருந்து ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழ வைக்கிற தெய்வம் என்பதை ஆண்டவரே, நீர் வாழ வைக்கிற தெய்வம் என்பதை ஆண்டவரே சோதரம் அப்பா, நீர் ஜீவனை கொடுக்கிற தெய்வம் என்பதை ஆண்டவரே சோதர ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டான அகரமான சம்பவங்கள் எங்கள் தேசத்திலே காணப்படாதவாறு கர்த்தர் அப்படிப்பட்டான காரியத்திலிருந்து ஒவ்வொரு பேரையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உமக்கு சோதரம். ஆண்டவரே உமக்கு சோதரம். வியாதியின் கொடுமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரை பரிகாரிய கர்த்தர், நீரை வியாதிகளை நீக்குகிறவர், வியாதிகளை குணமாக்குகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தெய்வம் என்பதை ஜனங்கள்லாம் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய ஆண்டவரே அன்பை ருசிக்கும்படியாக ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உமக்கு சோதரங்க ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து கர்த்தர் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் அப்படியே நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக, இந்த பொல்லாத ஆவியில் இருந்த கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்து நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம செய்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம், நம்ம ஊழியங்களுக்காக கர்த்தரத்தில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நம்ம ஜெபனுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே செய்கிற கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராம ஊழியங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் நீர் உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனை சந்திக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய இரட்சிப்பை கர்த்தர் கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எதிர்ப்புகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உம்முடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்க உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஆலயங்கள் கட்டும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கொள்ளை பொருளாய் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம். எல்லா ஜனங்களும் உம்முடைய அன்பை காணும்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு கிராமத்தின் ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்படத்தக்கதாக ஆலயங்கள் கட்டும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊழியத்தினால் எங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீரை தேவைகளை சந்திக்கிறவர், நீரை கட்டுகிறவர், நீரை எழுப்புகிறவர், நீரை கிரியை செய்கிறவர், நீரை அற்புதங்களை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்கள் மூலமாய் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்த ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராமத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 இடங்களில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆண்டவரே சோதனை இந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும், படிப்பை நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும் ஆண்டவர். அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும் ஆண்டவர். உண்மையான தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். நாங்கள் செய்கிற கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும். நீ வரும் நாட்களில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து அநேக ஆத்தும அறுவடைகளை கர்த்தர் நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் எல்லா தேவைகளை தேவனை சந்தித்து கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போக்கில் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியா நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். அநேக அற்புதங்களை கர்த்தர் நீர் காண செய்யும். எங்கள் தேசத்திலும் எங்கள் ஊழியங்களிலும் நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்காரோம். சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. முதல்ல உள்ளது ஒரு பெயர், ஒருவனுடைய பெயர். ஃபர்ஸ்ட் ஒருவனுடைய பெயர். தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தலாம். ஒருவனுடைய பெயர் சொல்லிட்டேன். தெரியுதா? ஏதாவது கொஞ்சம் சரி ஒன்று கொடுக்கிட்ட. 12 சீசர்களில் ஒருவன். 12 சீசர்களின் ஒருவன். ஏதாவது யாருக்கு தெரியும்? 12 சீசர்களின் ஒருவன் தெரியலையா? 12 சீசர்கள் ஏதாவது உனக்கு தெரியுதா? சரி, நீ சொல்லுமா. பேதுரு. சரியா? அது பே பண்ணுறோம்ல, பே, அப்புறம் அது துரு பிடிச்ச இரும்பு. தெரியுதா உங்களுக்கு? பேதுரு. அதான் 12 சீசர்களின் ஒருவன். சரி, பரவாயில்ல. சரி, ரெண்டாவது இதுவும் ஒரு பெயர் தான். இதையும் கண்டுபிடிக்கீங்களாம் பார்ப்போம். இதுவும் ஒரு பெயர். மார்க்கு 14, 15, 16, அப்புறம் லூக்கா 1, 2, 3, 4. சரியா? ஆமாம், மார்க்கு 15, 16, லூக்கா 1, 4. போன வாரம் நம்ம நடத்தலை, அதனால் நான் மெசேஜ் போட்டு விட்டுருந்தேனே. சரி, இது ஒரு பெயர், முக்கியமான பொறுப்பில் உள்ளவன். அந்த ரெண்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. இது மார்க்கில் இருக்குது, லூக்கா. சரி, தெரிஞ்சவங்க ஏதாவது? சரி, நீ சொல்லுமா. காய்ப்பா. சரியா? அது காய்கறி, அது பால். சரியா? அதான் காய்ப்பா. என்ன முக்கியமான ஒரு மனிதன். சரியா? சரி, கரங்களை தட்டிக்கிறோம். 2 பேர்த்துக்கும் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. சரியா? கரங்களை தட்டிக்கிறோம். அடுத்து கேள்வி பதில். இப்போ மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். சரி, இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் கேட்டவன் யார்? சரியா? இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் கேட்டவன் யார்? இயேசு மரித்த பின்பு பிலாத்துவின் இடத்துல போய் துணிந்து போய் இந்த மனுஷன் அவருடைய சரீரத்தை கேட்டான். இது யாரு சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு, பேதுரு, சீமோன். இதில் யாரு? யோசேப்பு, பேதுரு, சீமோன். யோசேப்பு அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் சரீரத்தை துணிந்து போய் பிலாத்துவின் இடத்துல போய் கேட்டது. சரி, பேதுரு. யோசேப்பு ஒரு ஆள், பேதுரு. சரி, சீமோன். நிறைய சீமோன் இருந்தாங்க. சரியா? சீமோன்ல நிறைய சீமோன் இருந்தாங்க. நான் வேதத்திலே 4 இடத்துல வாசிக்கிறோம் சீமோன். சிமியோன் அது. ஓ சரி சரி, சிமியோன் எல்லாம் ஒன்று தான். சரியா? சீமோன் போட்டிருக்கேன், எல்லாம் தவறாக போட்டிருந்துருக்கேன். சரியா? சீமோன் அப்படிங்கிறது அது சியோன் போட்டேன். சாரி, சீமோன் தான் சரியான இது. சரி,
சீமோன்னா அது சீயோன் கிடையாது, சீமோன் யார் இல்லை. சரி சரி, அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இயேசுவின் சரீரத்தை பிலாத்தின துணிந்து போய் கேட்டது யாருன்னா யோசேப்பு. சரியா, யோசேப்புன்னு சொல்லி என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்காது. அவன் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காது. சரியா, சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. யோசேப்பு. ஏன்னா சீமோன் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்குது இல்லையா? இயேசுவின் சிலுவை சுமந்த ஒருத்தன் இவன் சீமோன். பேதுரு ஒருத்தன். இன்னொன்று பேதுரு சீமோன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தது நம்ம பார்க்குறோம். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சரி, 4வது, எலிசபெத் யாருடைய குமாரத்தி? சரியா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எலிசபெத் யாருடைய. எலிசபெத் யாருன்னு தெரியுமா? தெரியும்ல. எலிசபெத் யாருடைய குமாரத்தி அப்படிங்கிறது? மோசேயின் குமாரத்தி, ஆரோன் குமாரத்தி, யோசேப்பின் குமாரத்தி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது எலிசபெத் யாருடைய குமாரத்தின்ற. சரியா, அந்த வம்சவள்ளி வந்தவங்க. சரி, மோசே அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. எலிசபெத் மோசேயின் குமாரத்தி. சரி, ஆரோனின் குமாரத்தி. ஆரோனி 2 பேரா? சரி, யோசேப்பு யார் இல்லையா? குழப்பமா இருக்கோ? சரி, நீங்கள் இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லி வந்திருக்கலாம். சரியா, ஆனாலும் கொஞ்சம் இது குழப்பம் தான் செய்யும். எலிசபெத் யாருடைய குமாரத்தினா ஆரோனுடைய குமாரத்தி. சரியா, அவனுடைய கணவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்? அவர் கணவர் ஆமாம் ஆமாம் தூபம் கட்டிக்கிட்டு என்ன செஞ்சான் இருந்தான். நம்ம போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். சரி சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. ஆரோனுடைய குமாரத்தி எலிசபெத். சரியா, லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சரி, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று யாரால் கட்டளை பிறந்தது? சரியா, அது இந்த வசனத்தை வந்து நம்ம தெளிவாக நீங்கள் வாசித்தது உங்களுக்கு தெரியும். சரியா, இதை கொண்டு வந்தது ஒருவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பதற்கு முன்பாக அந்த குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று யாரால் கட்டளை பிறந்தது? சரியா, அதுதான் யாரால்? ஏரோது, பிலாத்து, அகஸ்தூர் ஆயர். சரியா, இந்த 3 விதத்தில் யார் கட்டளை இட்டார்? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது யார்? ஏரோது அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. பிலாத்து கட்டளையிட்டான். யார் இல்லையா? சரி, அகஸ்தூர் ஆயர். நீ இருக்கியோ? சரி, அகஸ்தூர் ஆயர். சரி, 2 பேர். சரியா, இதுக்கு என்ன ஆன்சர்னா அகஸ்தூர் ஆயர் தான் சரியான பதில். சரியா, சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. ஏன்னா இது வந்து 2 சமம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஒருவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒருவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளை கொண்டு வந்து தான் நான் கேட்டேன். அதில் தான் இந்த அகஸ்தராஜர் என்ன செஞ்சான்? இயேசு பிறப்பதற்கு முன்பாக குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ன செஞ்சான் சொல்லியிருந்தான். சரி, பரவாயில்ல. அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் வர லூக்கா 5:11. சரியா, நீங்கள் வாசித்து வாங்க. லூக்கா 5:11. சரி, நேராக நம்ம கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் 305வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 305வது பக்கம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். அதில் 3வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4:3. அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தெபொராள் குறித்தது, பாராக் குறித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து என்னன்னா, ஏகூத் மரணம் அடைந்த பின்பு, அவன் ஒரு நியாயாதிபதி, அவன் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய பார்வைக்கு விரோதமாக பொல்லாங்கானதை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, இவங்களை வந்து அங்கே ஒரு கானானிய ராஜாவின் இடத்துல என்ன செஞ்சார்? விற்று போட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜா தான் அவர்களை என்ன செஞ்சான்? ஆளுகை செய்தான் இஸ்ரவேல் புத்திரரை. அவன் ஆளுகை செய்யும் போது அவனுடைய சேனாதிபதியாக இருந்தவன் தான் இந்த சிசேரா. அவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சிசேரா என்ன பண்ணான் தெரியுமா? அவனுக்கு
900 இரும்பு ரதங்கள் என்ன செஞ்சது இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் அவன் என்ன செஞ்சான், ஒடுக்கினான். அவனிடத்தில் இந்த சிசராவுக்கு இருந்த பெரிய பலம் என்னன்னா, அவன்கிட்ட இருந்த அவனுடைய வீரர்கள், அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அது மாத்திரமில்லை, அவனுக்கு 900 ரதங்கள் என்ன செஞ்சது அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் அவ்வளவு கொடுமையாய் அந்த ஜனங்களை என்ன செஞ்சான், ஒடுக்கினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்னத்தான் ஆண்டவருடைய ஜனங்கள்னாலும் சரி, அவன் என்னத்தான் பலசாலிகள் வைத்து கொண்டு தனக்கு, அதாவது 900 இரும்பு ரதங்களை வைத்து இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. ஆனால் அவங்க கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிற வரைக்கும் அவனுடைய சிசரவனுடைய பலம் எல்லாம் எதில் இருந்ததுன்னா, அவனுடைய ரதம், அவனுடைய வீரர்கள், அவனுடைய பராக்கிரமசாலிகள், அதுதான். ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான், முறையிடும் போதுதான் அவனுடைய பலத்தை எல்லாம், சிசரவருடைய பலத்தை எல்லாம் ஆண்டவர் நொறுக்கி விடுகிறதை நாம் என்ன செய்கிறோம், இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நம்ம பார்க்கும்போது அந்த பெருமை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார், தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 23வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 23வது வசனம், இப்படி தேவன் அந்நாளிலே கானானியனின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செஞ்சார், தாழ்த்தி போட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அவன் அவ்வளவு பலசாலிகளை வைத்து கொண்டு அந்த 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த சிசரா என்ன செஞ்சான், அவன் கடந்து வந்தான். ஆனால் அந்த 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராகுக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே என்ன செஞ்சார், கலங்கடித்தார். சிசர் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையா என்ன செஞ்சான், ஓடி போனான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவன் ஓடுவதற்கான காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வரைக்கும் அவன் கொடுமையாக என்ன செஞ்சான், இதை வைத்து கொண்டு இந்த ரதம் அப்புறம் என்னது அந்த சேனை அனைத்து எல்லாம் வச்சு கொண்டு அவன் என்ன செஞ்சான், ஜனங்களை ஒடுக்கினான். அப்போ நம்ம எது நம்மளை ஒடுக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஏதாவது ஒரு காரியம் எது நம்மை ஒடுக்குகிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ளணும். எது நம்ம வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலையை, ஆசீர்வாதத்தை எது ஒடுக்குகிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம முறையிடும் போது தான் கர்த்தர் அந்த ஒடுக்குகிறதை ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன செய்வார், அவர் தாழ்த்தி போடுவார். அப்போ அவன் 900 இரும்பு ரதம் அந்த ஜனங்களுக்கு அந்த நாளுக்கு 20 வருஷமும் அந்த சேனை அனைத்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுமையாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அவங்க இயேசுவை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, இயேசுவே எங்களுக்கு இந்த இப்படிப்பட்டான இந்த கொடுமையிலிருந்து, இந்த ஒடுக்குதலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாருன்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது தான் கர்த்தர் அதற்கான நபர்களை வைத்து வெறும் 10,000 பேரை வைத்து அங்கே அந்த சிசராவை அவங்க என்ன செஞ்சாங்க, முறியடித்தாங்க. அது மாத்திரமில்லை, அவ்வளவு பலக்கரம் உள்ள ஒரு மனுஷன், அவ்வளவு ரதத்தை வைத்திருந்த ஒரு மனுஷன் சாதாரண ஒரு பெண்மணியின் இடத்துல என்ன செஞ்சான், மரித்து போனான். சாதாரண ஒரு பெண்மணி தான் அவனை கொன்றது. யாகேல் அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தெபொரால்லாம் பாடும்போது அங்கே அந்த 5ஆம் அதிகாரத்தில் தெபொராள் என்ன செய்கிறா, பாடுகிறா. அந்த 24ஆம் வசனத்தை 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24, ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவியாகிய யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய ஆள், இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்களை எல்லாம் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கின ஒரு மனுஷன் சாதாரண ஒரு பெண்மணியின் இடத்துல என்ன செஞ்சான், மரித்து போனான். அந்த அளவுக்கு அவனுடைய மரணம் இருந்தது. அப்போ எது நம்மை ஒடுக்குகிறது நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்து நம்ம கர்த்தரை நோக்கி நாம் அதை சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதற்கு சின்ன காரியத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்தி போடுவார். பாருங்களேன். ஆனால் இது பாராக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். பாராக்கின் இடத்துல தான் ஆண்டவர் சிசராவை ஒப்பு கொடுத்திருந்தார்.
நம்ம அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது நல்ல அழகாக இருக்கும். தெபொராள் சொல்லுகிறார், பாராக்கு கர்த்தர் உனக்கு முன்பாகவே புறப்பட்டாரு, நீ ஏன் இன்னும் தாமதம் பண்ணுகிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நான் போகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், தெபொராளை பார்த்து சொல்லணும், தீர்க்கதரிசி நீயும் என்னோடு கூட வரணும், வந்தால் தான் நான் என்ன செய்வேன், நான் போவேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படிங்க. சரி, நான் உன்னோடு கூட வருவேன், ஆனால் நீ உன்னுடைய பிரயாணத்தில் வர்ற மேன்மை உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சிசரவை இவன் கொண்டிருந்தானா அந்த மகிமை மேன்மை எல்லாம் யாருக்கு கிடைச்சிருக்கும், இந்த பாராக்கு கிடைச்சிருக்கும். சில நேரத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வேற யாருக்காவது என்ன செஞ்சிருது, போயிடுது. நமக்கு தான் வரணும், ஆனால் அது வேற யாருக்காவது போகுது. காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்புகிறதுன்னு இல்லை, நம்புவோம், கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா. அவனுக்கு அந்த திறமை இருந்தது. ஆண்டவர் வார்த்தை அழகாக சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஆண்டவர் புறப்பட்டாரு, சிசரா நீ எலும்பு நீ போ அப்படின்னு பாராக்கு நீ எலும்பு நீ போ. அவனை சிசரவை கரெக்டாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிசரவை உனக்கு முன்பாக தான் ஆண்டவர் கொண்டு வர, நீ அவனை தேடி போக வேண்டியதில்லை, அவன் உன்னை தேடி வருவான். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த தீர்க்கதரிசனமான வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த 4ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது வசனம், நான் யாபீனின் சேனாதிபதியாகி சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவன் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் அவனை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே கொண்டு வராரு. அது நம்ம வாசிக்கும்போது அங்கே நம்ம அந்த அந்த 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13, சிசெரா 900 இரும்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் அந்த இடத்துல கீசோன் பள்ளத்தாக்கில் கொண்டு வருவேன், பாராக்குக்கு முன்பாக கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், வாரான். நம்ம நினைப்போம் சில நேரத்தில் எதுக்கு இது நம்மக்கிட்ட வருதுன்னு நினைப்போம், ஆனால் அது நமக்கு முன்பாக தோற்கடிக்கப்படுவதற்காக நமக்கு முன்பாக என்ன செய்து வருகிறது. ஆனால் அந்த பாராக்கு அவன் தான் விரட்டினான், எல்லாத்தையும் கலங்கடித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 14, 15, 16 வசனத்தில் பார்க்கிறோம். சேனை அனைத்தையும் ரதங்கள் அனைத்தையும் அவன் பாராக்கு என்ன செஞ்சான், கலங்கடித்தான். ஆனால் அது அவ்வளோ பெரிய மனுஷனாகிய சிசெராவை என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. ரதங்களை 900 ரதங்களையும் சேனைகளையும் எல்லா ஜனங்களையும் அவன் சிதறடித்த ஒரு பாராக். ஆனால் சிசெராவை என்ன செய்ய முடியல. அவன் கத்து சொன்ன வார்த்தை, நீ தான் அவனை என்ன செய்யணும், கொல்லணும். ஆனால் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல, அந்த மேன்மை அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. என்றைக்குமே நம்ம அதிகமாக சொல்லுவோம் இல்லையா, செஸ்ஸில் ஆடும்போது கூட சொல்லுவோம், எல்லாத்தையும் அடித்து கொள்ளலாம், கடைசியில் அந்த ராஜாவை மட்டும் தள்ளிட்டோம்னா, ஆமாம் ராஜா தான் யார், பெரிய ஆள். அவன் எவ்வளோ எவ்வளோ இது வச்சுருந்தாலும், அவன் குதிரை வச்சுருந்தாலும் ராணி வச்சுருந்தாலும் யானை வச்சுருந்தாலும் ராஜாவை கொண்டுட்டானா முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சது இல்லையா. ஆனால் எல்லாத்தையும் கொன்னான். ஆனால் அந்த சேனாதிபதியை மாத்திரம் அவனால் என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. ஒரு பெண், யாக்கேல் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன செஞ்சா, கொண்டா. அதனால தான் அந்த பாடலில் பாடும்போது 5ஆம் அதிகாரத்தில் தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க பாடும்போது, அங்கே ஸ்திரீகளுக்குள்ளே அவள் யாருன்னா, அவள் இயேசுவை அறியாத ஒரு பெண், இயேசுவை அறியாத ஒரு பெண். இந்த கேனானியானையாக இந்த புருஷனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் இந்த கானானிய ராஜா யாபீனும் என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்தவங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தவங்க. ஆனால் அந்த பெண் மூலமாகவே அவன் என்ன செஞ்சான், அவன் கொல்லப்பட்டான். அப்போ சாதாரண ஒரு பெண், இயேசு அறியாத பெண்ணுக்கு அந்த மேன்மை என்ன செஞ்சது, போனது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சும்மா இல்லை, அது ஆசீர்வதிக்கும். அந்த ஸ்திரீகளுக்குள்ளே அந்த பெண், அந்த 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஸ்திரீகளுக்குள்ளே அந்த பெண் என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடார வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு பெண் ஆசீர்வதிக்கப்பட்டவளா என்ன செஞ்சா, மாறினா. அவள் யுத்த களத்துக்கு போகலை, ஆனால் வீட்டிலே இருக்கிற ஒரு பெண், உலகம் அறியாத ஒரு பெண், வெளியே வராத ஒரு பெண்
என்ன செஞ்சா, அவ்வளோ பெரிய ஒரு மனிதனை யுத்தத்தில் ஓடி வந்த அந்த மனிதனை அவள் கையிலே ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சாதாரண மனிதரை வைத்து கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த ஒடுக்கிறதை, நம்ம வாழ்க்கையை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய வேலையை எது ஒடுக்குது என்பதை நம்ம அறிந்து கொண்டோமானால் ஆண்டவர் என்ன செய்வார்? சின்ன காரியத்தை வைத்து அதை முடித்து விடுவார். இப்போ நம்ம பெரிய அஸ்திபாரத்தை, எவ்வளோ பெரிய கட்டிடமாக இருந்தாலும் அஸ்திபாரத்தை நோண்டி எடுத்துன்னு ஜோலி முடிஞ்சது இல்லையா? அஸ்திபாரம் தான் அதனுடைய பலன் எல்லாமே என்ன செய்யுது, அந்த கட்டிடத்தில் இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அந்த பில்டிங் அப்படி விழுந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் அது எவ்வளோ பெரிய பலசாலி, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்து நம்மளை ஒடுக்கினாலும் நம்ம ஆண்டவர் இடத்துல முறையிடும் போது, நம்ம இயேசுவின் இடத்துல அதை சொல்லும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒடுக்குதல், இப்படிப்பட்ட கொடூரமாய் தாக்குதல், வார்த்தைகள், என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஆண்டவரே நீர் நொறுக்கி போடும் சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம முறையிடும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவைகளை என்ன செஞ்சிருவார்? அப்புறப்படுத்தி அவரை போட அவர் உண்மையுள்ள ஒரு தேவனா என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம், அவன் எவ்வளவு ரதங்களையும் வீரர்களையும் சேனைகளையும் வைத்திருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அது நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம படைத்த தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே என்னது இல்லை. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட ஒடுக்குதல் இருந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு விடுதலையை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் தருவார். அந்த வேதத்தில் பார்க்கும்போது அவன் அந்த 900 ரதங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷன் அவ்வளவு கொடுமையாய் ஒடுக்கினான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்கள். ஆனால் 900 ரதத்தை வைத்திருக்கிற அந்த மனுஷன், இரும்பு ரதத்தை வைத்திருக்கிற மனுஷன் இடத்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல சொல்லும்போது கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சார்? அந்த கொடுமை ஒடுக்குதலிருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். சாதாரண ஒரு கூடாரத்தில் இருக்கிற பெண் மூலமாக, பாராக்கின் மூலமாக, தெபரால் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு விடுதலை என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கொடுத்தார். அதே தெய்வம் நமக்கும் அவர் கொடுப்பதற்கு உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்துல முறையிடணும். முறையிடனா என்ன செய்ய தெரியுமா? அந்த எந்த காரியம் நம்ம ஒடுக்குது, எது நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது, எது நம்மளை முன்னேற விடாமல் தடை பண்ணுகிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம தேவனிடத்தில் என்ன செய்யணும்? முறையிட்டே இருக்கணும். நம்ம ஒரு சம்பவங்கள் பார்க்குறோம் இல்லையா? அங்கே ஒரு ஸ்திரீ தன்னுடைய குமாரனுக்காக அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு கொடுமையான ஒரு மனுஷன், நியாயமே செய்யாத ஒரு மனுஷன் இடத்துல போய் முறையிட்டு கொண்டே என்ன செஞ்சா? ஒவ்வொரு நாளும் முறையிட்டு கொண்டே இருந்தான். அவனுக்கே முடியல, அவன் நியாயமே செய்ய மாட்டான். அந்த மனுஷனை பார்த்தான், இந்த பொண்ணு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, என்ன செய்யும்? ஒரு நியாயம் செஞ்சிரும்பா, இனிமேல் இந்த பொண்ணு என் கிட்ட வரக்கூடாது. அப்போ நம்ம முறையிட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இடத்துல முறையிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார். அவர் நம்ம ஒடுக்குதலையும் தடையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை விட்டு மாற்றி போடுவார். நம்ம ஜெபனோமா? நம்ம ஜெபனவும் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து, உங்களுக்கு எது கொடுமையாய் எது ஒடுக்குகிறதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து, இந்த ஒடுக்குதலில் இருந்து, இந்த தடையிலிருந்து என்னை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆண்டவரே விடுதலையாக்கும். அது பாவமாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். நம்மை எதுவும் நம்ம எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாம தான் அதை ஆளுகை செய்யணும். நாம தான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அதில் நாம் என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். ஆமாம், நாம தான் அதை ஆளுகை செய்கிற அளவுக்கு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நம்ம நம்பணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். எந்த காரியம் நம்மை ஆளுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எது ஒடுக்குகிறது, எது நம்மை கொடுமைப்படுத்துகிறதுன்னு பார்க்கணும். ஆண்டது யாபின் தான், ஆனால் அங்கே ஒடுக்குனதே சிசேரா. அந்த ஜனங்களை கொடுமையாக ஒடுக்குனா நம்ம இஸ்ரவேல் புத்திரரை. ஆனால் தேவனை நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் அவனை தாழ்த்தினார் சொல்லி வேதத்தில் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை தாழ்த்தினார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட படையாக அது பலசாலியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லை. நம்ம படைத்த தேவனுக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவைகளை நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே,
எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது பெரிய காரியமாக இருக்கலாம், எங்களை ஒடுக்குகிறது பெரிய காரியமாக இருக்கலாம் ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது அது பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் அது உமக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாத ஒரு காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத காரியம், அவைகள் ஒடுக்குதல்கள், கொடுமைகள் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விடுதலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஆளுகை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அவைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக, அவைகளை நாங்கள் ஆளுகை செய்யும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தருவீராகப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. அந்த மேன்மையை அவைகளை ஆண்டவரே மேற்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே ஜெயம் எடுக்கத்தக்கதான அந்த மேன்மையை கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்திலே இருக்கிற யாக்கேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தாளப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவ்வளோ பெரிய மனிதனை மேற்கொண்டாள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவரே, வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் முறையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நல்ல ஒரு ஜெயத்தை மேன்மையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் அகற்றி போடுவீராகப்பா. அகற்றி போடுவீராக ஆண்டவரே. விடுதலைக்கு ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு, நல்ல சுகத்துக்கு ஆண்டவரே சோதரம், வேலைக்கு ஆண்டவரே சோதர விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் அகற்றி போடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஆண்டவரே சிசராவையும் ஆண்டவரே 900 ரதங்களையும் இரும்பு ரதங்களையும் ஆண்டவரே அவனுடைய சேனைகளையும் ஜனங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி போட்ட வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை நீர் இந்த நாளிலே நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எது ஒடுக்குகிறது, எது அவங்களை ஆளுகை செய்கிறது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நீர் அகற்றி போடுவீராக. வல்லமையுள்ள தேவன் நீர் அகற்றி போடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவங்க கேட்டுக்கொண்டபடி கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாவிலே ஜீவன் வைத்திருக்கிற தேவன், அவங்க அறிக்கை செய்த ஒவ்வொரு வார்த்தையும் நீர் கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103 1 முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகளாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.